வணக்கம். அரசியல் அதிர்வுகள் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ளும் நான் கிருத்திகா மணிவண்ணன். இன்றைய தொகுப்பில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி பற்றிய சில தகவல்களைத்தான் இன்றைய தொகுப்பில் பார்க்க இருக்கிறேன். பல நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் வல்லரசுகளில் ஒன்றுதான் அமெரிக்கா. அமெரிக்காவில் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்களுடைய ஆட்சியை பல நாடுகளும் பல தலைவர்களும் முன்னுதாரணமாக கொண்டதும் உண்டு. அவருடைய ஆட்சியில் பல விமர்சனங்கள் வந்ததும் உண்டு. அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அமெரிக்கா பற்றிய தற்போதைய அப்டேட் நியூஸ் பல நியூஸ் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. அடுத்தடுத்த நியூஸ் அமெரிக்கா பற்றிய செய்திகள் தான் தற்போது வந்திருக்கு. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் தற்போது முன்னிலை பேச்சு வகிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் என்றாலே ஒரு நாட்டினுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தானே காணப்படுது. அந்த வகையில் போதைப்பொருளை ஒழிப்போம் என்று ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கோஷங்கள் எழுப்பப்படுது. மக்களினுடைய வாழ்க்கையில் பாதிக்கின்ற இந்த போதைப் பொருளை ஒழிக்கின்ற நடவடிக்கைகள் பல சட்டங்கள் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் ஆங்காங்கே இல்லை. பல நாடுகளில் பல இடங்களில் இந்த போதைப்பொருள் பல மக்களினுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த போதைப்பொருளை ஒழித்தே தீர்வோம் என்று ஒழித்து காட்டியிருக்கிறார் ஒரு நபர். யார் அவர்? டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை தன்னுடைய படைகளை கொண்டு தன்னுடைய வெனிசுலா நாட்டுக்குள்ளே சென்று ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அவர்களை கைது செய்து தன்னுடைய நாட்டுக்கு சிறைப்பிடித்து வந்திருக்கிறார். எதற்காக அவர் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியை சிறைப்பிடித்தார் என்ற கேள்வி எல்லாருடைய மனதிலையும் எழுந்தது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சென்று சிறைப்பிடித்தார்? அதற்கான வாய்ப்பு இருந்ததா? எப்படி அவர் அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தார் என்று பல கேள்விகள் இருக்கு. அந்த வகையில் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, அதிகளவான போதைப்பொருள் கடத்தல் செயற்பாட்டில் அவர் ஈடுபட்டதாகவும் பல முறை எச்சரிக்கைகள் விடுத்தும் இந்த செயற்பாட்டை அவர் தொடர்ந்ததாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. பல எச்சரிக்கைகளை முன்வைத்தும் தொடர்ந்து அந்த செயற்பாட்டை அவர் முன்னெடுத்ததால அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அமெரிக்க படைகள் மூலமாக சென்று நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவியையும் தன்னுடைய நாட்டுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த செயற்பாடு தற்போது அதிக அளவில் பேசப்பட்டு வருது. இவ்வாறான நல்ல செயற்பாடுகளை அமெரிக்கா செய்திருந்தாலும் மறுபுறம் அமெரிக்கா பல விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சியில். இந்த வகையில் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கருத்து அப்படின்றே சொல்லலாம். அதாவது கிரீன்லாந்து என்ற ஒரு இடத்தை தன்னுடைய அமெரிக்காவுடன் தான் இணைக்கப் போவதாகவும் அந்த நாட்டை தன்னுடைய தேசத்தோட இணைத்து தான் ஆட்சி செய்ய போவதாகவும் கூறி பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார். ஆனால் கிரீன்லாந்து உட்பட பல நாடுகள் அந்த கோரிக்கைகளுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறது. இந்த ஒரு செயற்பாடு காரணமாக அமெரிக்கா பல சவால்களை எதிர்கொண்டிருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அமெரிக்கா வல்லரசாக காணப்படுறதால பல ஏற்றுமதி இறக்குமதி பல நாடுகளுடன் இணைந்து காணப்படுறதால இந்த அமெரிக்காவில் தங்கி இருக்கின்ற பல நாடுகள் இதனால் பாதிப்படையலாம் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய இந்த கோரிக்கையை ஒத்து வராத நாடுகளுக்கு அமெரிக்கா, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரி விதிப்பை பல மடங்கு அதிகரித்திருக்கிறாரு. தன்னுடைய கோரிக்கைகளுக்கு நீங்கள் அடிபணியாவிட்டால் உங்களுக்கான இந்த ஏற்றுமதி இறக்குமதி வரிய பொருட்களுக்கான வரியை இத்தனை சதவீதம் தான் அதிகரிப்பேன் அப்படின்ற கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறாரு. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஜெர்மனி அமெரிக்காவில் தன்னுடைய தங்கத்தை முதலீடு செய்திருந்தது. பல தொகை பெறுமதி மிக்க அந்த தங்கத்தை அமெரிக்காவில் ஜெர்மனி முதலீடு செய்திருந்த போது இவ்வாறு இந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்தை தன்னுடன் இணைக்கப் போகிறேன் அப்படின்ற போது பல நாடுகள் பயம் கொண்டு விட்டன. இதன் காரணமாக ஜெர்மனி என்ன செய்தன்னு சொன்னால், அமெரிக்காவில் இருக்கின்ற தன்னுடைய நாட்டினுடைய தங்கத்தை அமெரிக்கா மீண்டும் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்குது. ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சியான
கிரீன் பார்ட்டி இதனை வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில 3350 டன் அளவிலான உலகிலேயே அதிக இருப்பு வைத்துள்ள நாடுதான் ஜெர்மனி. அதாவது தங்கத்தின் அதிக இருப்பு கொண்ட நாடு ஜெர்மனியாக காணப்படுது. இந்த தங்க இருப்பை 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜெர்மனி அமெரிக்காவுடன் நெருங்கிய ஒரு தொடர்பை மேற்கொள்ளுது. இந்த ஒரு தொடர்பின் அடிப்படையில் தான் அமெரிக்காவில் ஜெர்மனி தன்னுடைய தங்கத்தின் ஒரு பகுதியை அதாவது 37% 1236 டன் தங்கத்தை அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் பெடரல் ரிசர்வ் வங்கியில் சேமித்து வைத்திருக்காங்க. இந்த சேமிப்பை ஜெர்மனி தற்போது அமெரிக்கா கிரீன்லாந்து தீவை தன்னோட தான் இணைத்துக் கொள்ள போகிறேன் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்த பிறகு தன்னுடைய தங்கத்தை அமெரிக்கா எடுத்துவிடும் என்ற ஒரு அச்சமும் எந்த ஒரு நிலையிலையும் ஜெர்மனிக்கு இது ஒரு ஆபத்தாகவோ அல்லது இழப்பாகவோ மாறிவிடும் என்ற காரணத்தினால டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி தன்னுடைய வரி விதிப்பை அதிகரித்து கொண்டிருக்கிறதால இந்த தங்கம் தன்னுடைய நாட்டுக்கு இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக ஜெர்மனி தற்போது அந்த தங்கத்தை மீண்டும் தரும்படி அமெரிக்காவிடம் கோரிக்கைகளை விடுத்திருக்குது. ஆனா இதற்கான எந்த ஒரு பதிலையோ எந்த ஒரு விடைகளையோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிடவில்லை. மாறாக இந்த கோரிக்கையை ஏற்காத நாடுகளுக்கு தன்ற நாட்டில இருந்து செல்கின்ற அனைத்து விதமான பொருட்களுக்கும் அந்த நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பல வகையான பொருட்களுக்கும் இத்தனை மடங்கு வரி விதிப்பு தான் செய்ய போகிறேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்புகள் வெளியாகி ஒவ்வொரு நாடுகளையும் அதிர்வலைகளுக்குள்ள சிக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. நாளைய தினம் அவருடைய அறிவிப்பு என்ன வெளியாகும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் பல்வேறு நாடுகள் மட்டும் இல்லாம உலகத்தின் அரசியலும் காத்து கொண்டிருக்குது. மற்றொரு தொகுப்பில் மற்றொரு நாட்டினுடைய அரசியல் சுவாரஸ்யங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.